ஜெர்மனி பிராங்க்ஃபர்ட், டோர்ட்முண்ட் ஆகிய இடங்களில் நியோரா வழங்கும் கோடைகால மாபெரும் மலிவு விற்பனை. சாரிகள் €10, சுடிதார் €15, லெகங்கா €20. ஜூலை 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நியோரா வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. லுத்விக் ஸ்ட்ராசா 19, பிராங்க்ஃபர்ட், ரெய்னிஷ ஸ்ட்ராசா 71A, டோர்ட்முண்ட். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஜெர்மனி ஹம் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் ஆலய வருடாந்த திருவிழா நடைபெற்று வருகின்றது. ஜூலை 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று தேர் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றுள்ளது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஜெர்மனி நாட்டில் இருந்தும் ஏனைய நாடுகளில் இருந்தும் கலந்து கொண்டார்கள். இம்முறை ஹம் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் ஆலய தேர் திருவிழா பெரும் சிறப்பு பெற்றிருக்கிறது. ஜெர்மனி அதிபர் மாளிகையில் ஈழத்தமிழர்களின் தியாக வரலாறு ஒலித்துள்ளது. ஜெர்மனி அதிபர் பிராங்க் வால்டர் ஸ்டைமர் ஹம் நகரில் நடைபெற்ற புகழ்பெற்ற ஸ்ரீ காமாட்சி அம்பாள் ஆலய பெரும் திருவிழாவில் கலந்து கொண்டு வரலாற்று சிறப்புமிக்க உரை ஒன்றை நிகழ்த்தியிருக்கின்றார். 1980களில் ஸ்ரீலங்காவின் கொடூரமான உள்நாட்டு போரினால் நிலமிழந்து அகதிகளாக ஜெர்மனிக்கு வந்த தமிழ் மக்கள் தங்களின் அசாத்திய உழைப்பால் அங்கு எவ்வாறு ஒரு புதிய வாழ்வை அமைத்துக் கொண்டனர் என்பதை அதிபர் தனது உரையில் நெகிழ்ச்சியுடன் நினைவு கூர்ந்திருக்கிறார். தொடக்கத்தில் ஒரு சிறிய அடித்தள கூடாரத்தில் வழிபாடுகளை தொடங்கிய தமிழ் இந்து சமூகம் இன்று ஐரோப்பாவிலேயே மிக பிரமாண்டமான காமாட்சி அம்மன் ஆலயத்தை கட்டி எழுப்பியுள்ளதை ஜெர்மனியின் பல்லினத்தன்மைக்கும் மத சுதந்திரத்திற்கும் கிடைத்த மாபெரும் சான்றாக அவர் போற்றினார். ஜெர்மனிய சமூகத்தோடு இணைந்து அமைதி பாலமாக செயல்பட்டு வரும் தமிழ் சமூகத்திற்கும் ஆலய தலைமை பொறுப்பாளர் பாஸ்கரன் அவர்களுக்கும் அதிபர் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார். ஜெர்மனி ஹம் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் ஆலய தேர் திருவிழா தொடர்பாக ஊடகவியலாளர் கிருஷ்ணா அம்பலவாணர் தனது எக்ஸ் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டுள்ளார். ஜெர்மனி நாட்டுக்கு சொந்தமான கப்பல் ஒன்றை கடலில் வைத்து சோமாலிய கடற்கொள்ளையர்கள் கடத்தியுள்ளனர். ஜெர்மன் நாட்டுக்கு சொந்தமான கப்பலில் சோமாலிய கடற்பிரதேசத்தில் பிரயாணம் செய்த கப்பல் ஒன்றை சோமாலியாவுடைய பிராட்டுடன் சொல்லப்படுகின்ற கடற்கொள்ளையர்கள் தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது தன்சானியா நாட்டின் கொடியுடன் பிரயாணம் செய்த இந்த கப்பலை இந்த சோமாலிய நாட்டைச் சேர்ந்த கடற்கொள்ளையர்கள் தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இந்த கப்பலில் 8 ஜெர்மன் நாட்டு பிரஜைகளும் மற்றும் 10 வெளிநாட்டு பிரஜைகளும் கடமையில் ஈடுபட்டு இருந்ததாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதே வேளையில் பிரித்தானியாவுடைய கடற்படை இது சம்பந்தமாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அண்மை காலங்களாக சோமாலியா கடற்பிரதேசத்தில் இவ்வகையான கடற்கொள்ளையர்களுடைய அட்டகாசங்கள் அதிகரித்துள்ளது என்பது இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாகும். ஜெர்மனி பெர்லினில் நடைபெற்ற ஊர்வலம் ஒன்றில் வாகனம் செலுத்தி தாக்குதல் ஒன்று நிகழ்த்தப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் நேற்று அதாவது 25/7/2026 அன்று பேர்லினில் உள்ள டியர்கார்ட் என்ற பிரதேசத்தில் கிறிஸ்டோபர் ஸ்ட்ரீட் என்று சொல்லப்படுகின்ற தனிநபர் சேர்க்கையாளர்களுடைய ஒரு ஊர்வலத்தின் பொழுது வாகனம் கொண்டு தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. இந்த தாக்குதலின் பொழுது 16 பேர் காயமடைந்ததாகவும் ஒரு பெண் இறந்துள்ளதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதே வேளையில் இந்த குற்றவியல் சம்பவத்தில் ஈடுபட்டதாக கருதப்படுகின்ற 21 வயதுடைய அப்துல் பி என்ற நபரை போலீசார் தேடி வலைவிரித்துள்ளதாகவும் இவர் சம்பந்தமான தகவல்கள் பொதுமக்களுக்கு தெரிந்தால் போலீசாருக்கு கொடுத்து உதவுமாறு போலீசார் வேண்டியுள்ளதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதே வேளையில் இந்த அப்துல் பி என்று சொல்லப்படுகின்ற இந்த நபரானவர் வெள்ள நிற வாகனம் ஒன்றை ஓட்டி வந்ததாகவும் இந்த தாக்குதலின் பிற்பாடு இந்த வாகனத்தில் இருந்தவர்கள் தப்பிச் சென்றதாக தெரிய வந்திருக்கின்றது. இந்த அப்துல் பி என்று சொல்லப்படுகின்ற நபரானவர் பேர்லினில் உள்ள IS தீவிரவாத அமைப்புடன் தொடர்பு வைத்திருந்தார் என்றும் செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, ஆடி வந்தால் தள்ளுபடி நன்மை. வந்துருச்சு கோபுர ஞானத்தில் மாபெரும் ஆடி தள்ளுபடி.
10 ஜூலை முதல் ஆகஸ்ட் 15 வரை அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். கோப்ராஞானத்தின் மாபெரும் ஆடி தள்ளுபடி. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜெர்மனியில் வங்கி பணியாளர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஜெர்மனியின் ரெகர்ஸ்போக் என்ற பிரதேசத்தில் ஒரு வங்கி பணியாளர் மீது 20 வயதுடைய ஜெர்மன் நாட்டு பிரஜை ஒருவர் கத்தியால் குத்தியுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இந்த 20 வயதுடைய நபர் ஏற்கனவே முதல் நாள் போலீஸ் நிலையத்துக்கு சென்று போலீஸ் நிலையத்தில் சில முறைப்பாடுகளை மேற்கொண்டதாகவும், இதேவேளை பின்னர் இவர் வங்கி ஒன்றில் நுழைந்து இந்த வங்கியை கடமையாற்றிய பணியாளர் மீது கத்திக்குத்து தாக்குதலை மேற்கொண்டதாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் தற்பொழுது இந்த ஜெர்மன் பிரஜையை போலீசார் கைது செய்து இது சம்பந்தமான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனி நாட்டில் பெரும் குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருந்தால் அவர்களுக்கு வதிவிட உரிமை வழங்கப்பட மாட்டாது. வதிவிட உரிமை வழங்கப்பட்டிருந்தால் அது புதுப்பிக்கப்பட மாட்டாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் மனிதாயமான அடிப்படையில் வதிவிடா விசாவை பெற்றுக் கொண்டவர்கள், அன்றில் மனிதாயமான அடிப்படையில் வதிவிடா விசாவை பெற்றுக்கொள்ள விரும்புகின்றவர்கள் பாரிய குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபட்டால் மட்டும்தான் அவர்களுக்கு இந்த விசா வழங்கப்பட மாட்டாது என்றது மட்டுமல்ல, சிறு பல குற்றவியல் சம்பவங்கள் ஈடுபட்டால் கூட இவர்களுக்கு புதிதாக மனிதாயமான அடிப்படையில் வதிவிட விசா வழங்க மாட்டாது என்றும், அதே வேளையில் ஏற்கனவே வழங்கப்பட்ட மனிதாயமான அடிப்படையில் வழங்கப்பட்ட விசா புதுப்பிக்க வாய்ப்பு இல்லை என்றும் ஜெர்மனியின் சமஷ்டி நிர்வாக நீதிமன்றமானது ஒரு வழக்கில் முடிவெடுத்ததாக தெரிய வந்திருக்கின்றது. சிறிய நாட்டைச் சேர்ந்த ஒரு அகதியானவர் ஜெர்மன் நாட்டில் பல குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபட்டதாகவும், பின்னர் இவர் மனிதாயமான அடிப்படையில் ஜெர்மனியின் அகதிகளுக்கான சமஷ்டி அலுவலகம் தனக்கு விசா வழங்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்ததாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் இந்த விண்ணப்பத்தை ஆராய்ந்த அகதிகளுக்கான சமஷ்டி அலுவலகமானது இந்த சிறிய நாட்டு அகதிக்கு ஜெர்மன் நாட்டில் மனிதாயமான அடிப்படையில் வசிப்பதற்கு வசிப்பிட விசா வழங்க மாட்டாது என்று முடிவெடுத்ததாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் இந்த முடிவுக்கு எதிராக இந்த சிறிய நாட்டு அகதி ஜெர்மனியின் சமஷ்டி உச்ச நிர்வாக நீதிமன்றத்தினுடைய உதவியை நாடியதாகவும், இதன் அடிப்படையில் ஜெர்மனியின் புண்டஸ்வெர்வல்டிங்கரிட் என்று சொல்லப்படுகின்ற உச்ச நிர்வாக நீதிமன்றமானது இவ்வாறு ஒரு முடிவை எடுத்துள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ். உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ் டோட்முண்ட். இனி உலகச் செய்திகள். இந்தியாவில் மருத்துவ கல்வியை கற்றுக்கொள்ள விரும்புகின்ற மாணவர்கள் நீட் என்று சொல்லப்படுகின்ற பரீட்சை ஒன்றில் தோற்ற வேண்டும். இவ்வாறு அண்மை காலங்களாக இந்த நீட் பரீட்சையில் பல முறைகேடுகள் ஏற்பட்டதாக பல்கலைக்கழக மாணவர்கள் விசனங்களை தெரிவித்திருந்தார்கள். இதே வேளையில் இந்த நீட் பரீட்சையில் தோற்றி பின்னர் அவர்கள் வெற்றியடையாத பட்சத்தில் பலர் தற்கொலை செய்ததாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளை இந்த நீட் என்று சொல்லப்படுகின்ற பரீட்சையின் பொழுது ஏற்கனவே பரீட்சைக்குரிய வினாத்தாள்கள் வெளியாகி பல சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருந்தது. இதன் காரணத்தினால் இந்தியாவில் உள்ள பல மாணவர்கள் தற்போதைய கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு எதிரான பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். அதாவது கல்வி அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும், இந்த நீட் வினாத்தாள்கள் கசிந்தது சம்பந்தமாக மேலதிக விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மாணவர்கள் வாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். இதே வேளையில் ஆக்ரோஷ் ஜனதா கட்சி என்று சொல்லப்படுகின்ற இந்த கட்சியினுடைய ஆதரவாளர்கள் மக்களை ஒன்று கூடுமாறு வேண்டியிருந்தார்கள். இதே வேளையில் இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார். இதே வேளையில் உலகளாவிய ரீதியில் பாரிய கவனத்தை ஈட்டியிருந்த இந்த ஆர்ப்பாட்டமானது தற்பொழுது முடிவுக்கு வந்திருக்கின்றது. அதாவது இந்த மாணவர்களுடைய வேண்டுதலின் அடிப்படையில் இந்தியாவுடைய கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகியதாகவும், இதே வேளையில் ஏற்கனவே நடந்த முறைகேடுகள் சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு மோடி அரசாங்கமானது விசாரணை குழுக்களை மேற்கொள்வதற்கு தயாராக இருந்ததாகவும், இதன் அடிப்படையில் மாணவர்கள் இந்த ஆலோசனையை கேட்டு தமது போராட்டங்களை கைவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடு சபையினுடைய பொதுச் செயலாளரான குட்டார்ஸ் அவர்கள் தற்பொழுது சிறிய நாட்டுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளதாக தெரிய வந்திருக்கிறது. அதாவது 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு முதல் தடவையாக ஐக்கிய நாடு சபையினுடைய பொதுச் செயலாளர் சிறிய நாட்டுக்கு மேற்கொண்டு சிறிய நாட்டினுடைய போரினால் ஏற்பட்ட அவலங்களை பார்வையிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் இவ்வாறு சிறிய நாட்டுக்கு சென்ற ஐக்கிய நாடு சபையினுடைய பொதுச் செயலாளர் கூட்டாரசு அவர்கள் இஸ்ரேலினுடைய காசாவில் உள்ள போர் குற்றவியல் சம்பவங்கள் பற்றி பிரஸ்தாபித்ததாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன.
அதாவது காசாவில் இஸ்ரேலுடைய அரச படையினர் போர்க்குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபட்டதாக அவர் சுட்டிக்காட்டியதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதே வேளையில் இஸ்ரேலோ அன்றைய அமெரிக்காவோ சர்வதேச போர்க்குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒரு அங்கத்துவமாக தங்களை இணைத்துக் கொள்ளவில்லை என்பது இங்கே குறிப்பிடத்தக்க அம்சமாகும். மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ? என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும். சரி, ஓகே, பாய். நைட் எடுக்கிறேன். என்ன சரியா? இங்க என்னடா வாங்கி விற்கிறாராம்? என்னப்பா இவ்வளவு காலம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு? இல்ல, அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே. இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பாக்குறீங்கள. அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்க, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00. ஜெர்மனி பிராங்க்ஃபர்ட், டோட்முண்ட் ஆகிய இடங்களில் நியோரா வழங்கும் கோடைகால மாபெரும் மலிவு விற்பனை. சாரிகள் €10, சுடிதார் €15, லெகங்கா €20. ஜூலை 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நியோரா வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. லுத்விக் ஸ்ட்ராசா 19 பிராங்க்ஃபர்ட், ரெய்னிஷ ஸ்ட்ராசா 71A டோட்முண்ட்.